இந்த படிக்கட்டு வந்து 1200 படிக்கட்டு சொன்னாங்க. சிவசிவா என்று சொல்லி போட்டிருக்காங்க. முடியல, ஒருத்தால உட்காந்துட்டோம். ஒரு 500 படிக்கட்டு ஏறி இருப்போம். சதுரேரி மலைக்கிட்ட இருந்து வரோம். அந்த குகை மட்டும் எங்க இருக்குன்னு எட்ட கேட்டு பார்க்குமா? ஆனா ஒண்ணு கால் வலிக்குது. இப்போ வந்து நம்ம 4500 அடி உயரத்துல நம்ம பர்வதமலை ஹைட்ல இருக்கோம். வெல்கம் பேக் நண்பா, இட்ஸ் மீ பிரபா. இன்றைக்கி நம்ம திருவண்ணாமலை இருக்கிற பர்வதமலைக்கு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலி நாங்கள் காலைல 4 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். இந்த பஸ்ஸில் ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க. நீங்கள் யாருன்னா வரதா தயவு செஞ்சு சொல்கிறேன், பைக்கில் வந்துடுங்க. உண்மையிலே சொல்கிறேன், பயங்கரம் எங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்துட்டாங்க. இப்போ வெயில் 10:30 மணி ஆகுது, சரியான வெயில். இப்போ அந்த மலை வேறு இப்போ 4500 அடி உயரம், அது நம்ம அது ஏற போகிறோம். ஸோ ஃபுல்லாக வெயில் தான். நம்ம இப்போ அடிவாரம் போகிறதுக்கே 5 கிலோமீட்டர்னு சொன்னாங்க. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மேக்ஸிமம் ஒரு 2 கிலோமீட்டர் வந்துருப்போம்ல. அந்த காரில் வந்து ஒரு நண்பர் வந்து எங்களை நடந்து வரதை பார்த்துட்டு காரில் வந்து இங்கே ட்ராப் பண்ணிட்டு போனார். ஸோ உள்ளே நம்ம கேட்டில் என்ட்ரன்ஸ் ஆகும்போது ஆன்சர் இருப்பார். அவரை வழிபட்டு நம்ம உள்ளே போனால் ஒரு 3 கிலோமீட்டர் வந்து அடிவாரத்துக்கு போய் சேர முடியும். ஸோ தான் போயிட்டுருக்கோம். சரியான வெயிலுங்க. இங்கே பாருங்கள், அந்த ஹைட்டு பார்த்தீங்களா? இங்கே தெரியுமான்னு தெரில. அந்த மலை தான் நம்ம ஏற போகிறோம். ஸோ இப்போ வந்து 10:40 ஆகுது. இப்போது நம்ம அடிவாரம் போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நம்ம இப்போ முன்னாடி போகிற பாதை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். போகலாம் அண்ணன் கூட கைஸ், அந்த அடிவாரம் பார்த்துருப்பீங்க. அன்னதானம் கூட நம்ம தாண்டி இப்போ வந்துட்டுருக்கோம். இங்கே உள்ளே நம்ம என்ட்ரானோன்னா வனதுர்கை அம்மன் இருக்காங்க. உள்ளே அடிவாரத்தில் சிவன் இருக்காங்க. நம்ம அவங்கள வழிபட்டு மலை ஏற மாதிரி இருக்கும். ஆண்டுகளுக்கு முன்னாடி நன்னன்ற மன்னன் ஆட்சி ஆடும்போது அவர் கட்டினார் கோயில். ஓகேங்க. இப்போது நம்ம எப்படி மலை ஏறது வந்து 4550 அடிங்களா உயரம்? படிக்கட்டு அந்த மாதிரிலாம் எதனா கணக்கு இருக்குங்களா? படிக்கட்டு 1200 படிக்கட்டு இருக்கு. படிக்கட்டு மட்டும் 1200. அதுக்கப்புறம் இது பாதி. ஓகே சார், சரி சார், போய்ட்டு வரோம். இங்கே வந்து போகிறதுனால நினச்சது நடக்குது. இல்லை, இங்கே வந்து போகிறதுனால எல்லாரும் என்ன நினைக்கிறாங்களோ அது சரிங்க சார், எல்லாரும் வந்து போகலாம். ஓகே. ஆக்சுவலி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அன்னதானம் கூட தாண்டி நம்ம முன்னாடி வந்தோம்னா வனதுர்கை அம்மனும் சிவன் கோயில் அடிவாரத்தில் இருக்காங்க. நம்ம அவங்கள வணங்கிட்டு நாங்கள் மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். மலை ஏறினா நாங்கள் இன்னும் படிக்கட்டுக்கிட்ட போகல, பட் இன்னும் நம்ம உள்ளே நடந்து போயிட்டு தான் இருக்கோம். ஆக்சுவலி அவங்க நாங்கள் பூஜை சாமான் வாங்குற இடத்துல சொன்னது என்னென்னா, அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த அடிவாரம் போகிறதுக்கு 5 கிலோமீட்டர் சொன்னாங்க. ஆனால் கண்டிப்பாக இருக்கும். நாங்கள் அவ்வளோ நடந்து வரும்போது இன்னமும் நாங்கள் அடிவாரத்துக்கு போய் சேரல. பட் அந்த அன்னதானம் கொண்டு வந்து அனுப்ப நாங்கள் அந்த அம்மனும் சிவனும் நாங்கள் வழிபட்டு இப்போ நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் வழி. ஸோ இன்னும் உள்ளே போகிற வழி பார்த்திங்கன்னா இன்னொரு கோயில் இருக்குது.
ஃபர்ஸ்ட் வந்து படிக்கிறது வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் சொன்னது உள்ள ஒரு கோயில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அது நம்ம உள்ளே வந்தோடனே அந்த விநாயகர் உள்ள என்ட்ரன்ஸில் விநாயகர் இருக்கார். அவர் வணங்கிட்டு நம்ம படிக்கட்டு ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த படிக்கட்டு வந்து 1200 படிக்கட்டு சொன்னாங்க. அதுக்கு மேலே வந்து பாறைங்களும் அதுக்கப்புறமா தான் கடப்பாறை பாறைங்கன்னு சொன்னாங்க. நம்ம எல்லாம் இப்போ தான் நாங்கள் 2 பேரும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரோம். ஸோ இது வந்து ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நம்ம மேலே ஏற நம்ம என்னென்ன பார்க்குறோன்றத நான் என் மூலிமா நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஸோ நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கொஞ்சம் வேகமாக நடங்க. அவர் சொன்ன மாதிரி போகும்போது 3 மணி நேரம், வரும்போது 2 மணி வர வந்து போயிட்டு வரணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இங்கே வந்து நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி போகிற இடத்துல இந்த சைட்லலாம் அந்த பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலாம் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. போட்டிருக்காங்க. ஆனால் அப்படி தான் போட்டிருக்காங்க எல்லா இடத்துலையும். ஸோ நீங்கள் யாரா தண்ணி பாட்டில் இருந்தீங்கன்னா குடிச்சிட்டு அந்த பேக்கில் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா போகிற வழியில் இவங்களே அந்த குப்பை மாதிரி அந்த இது வச்சுப்பாங்க, டஸ்ட்பின் மாதிரி, நம்ம அது கூட போட்டுக்கலாம். பட் இந்த மாதிரி செடிக்குள்ளலாம் தூக்கி போட தேவையில்ல, ஏன்னா நிறைய வாட்டர் கேன் வந்துருக்கு உள்ள. இதுக்கே பயங்கரமாக மூச்சு வாங்குது. ஆனால் இன்னொரு விஷயம், நான் வந்து பேச பார்த்து தெரிஞ்சுப்பீங்க என்னடா சேவ்லாம் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி இருக்கேன்னு. ஆக்சுவலி எல்லாமே உங்களுக்காக தான், என்னோடய 500 சப்ஸ்கிரைபருக்காக முடியும் தாடியை வந்து வேண்டுதலுக்காக இது பண்ணிக்கிட்டேன். நல்லா காக்கா புடி, என்ன பிடிச்சாலும் அங்கே ஒன்றும் மசிய போகிறதில்ல. அப்படி இல்லை, சாமிக்கு வேண்டிக்குதான் நல்லா மொட்டை அடிச்சு இது பண்ணிக்கிட்டேன். இதில் இதை பார்த்துட்டு வேறு நிறைய பேர் என்ன ஹிந்திக்கார மாதிரி கேட்குறாங்க. நாங்கள் பாட்டு பஸ் ஸ்டாண்ட் இருக்கோம், ஒரு ஹிந்திக்காரன் வந்து தமிழ்கார பேசுனாரு. தமிழ்காரர் வந்து நாங்கள் ஹிந்திக்காரன் பையன் நினச்சி வந்து ஹிந்தியில் பேசுகிறாரு. பையா பட் பார்க்க அப்படி தான் இருக்குது. இப்போ 1100 படிக்க வந்து ஸ்டெப்ஸ் இந்த மாதிரி தான் போவோம். அதுக்கப்புறம் எப்படின்றது எல்லாமே ஒரு டாஸ்க் தான். 3 ஸ்டேஜ்னு சொன்னாங்க, பார்ப்போம். முடியல, ஒருத்தால உட்காந்துட்டோம். ஒரு 500 படிக்கட்டு ஏறி இருப்போம். சரியாக மூச்சாங்குது எனக்கு. அவர் நல்லா இருக்காரு. இங்கே ஒரு கடைக்கிட்ட வந்து உட்காந்துட்டோம். பயங்கரமாக மூச்சாங்குது. ஸோ பக்கத்தில் நீங்கள் வந்து கோயிலுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் தண்ணி பாட்டு வந்து கீழே வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்கே வந்து டபுள் ரேட்டு தான். பட் இருந்தாலும் இவங்க வந்து மலை ஏறி வரனால இவங்களும் அந்த ரேட் விற்கிறது கரெக்டு தான். கீழே 20 ரூபான்னா இங்கே 40 ரூபா அந்த மாதிரி. ஏன்னா அவங்க மலை ஏறி எடுத்து வரனால அந்த ரேட் சொல்லுவாங்க. அதே மாதிரி வாட்டர் பாட்டில் நீங்கள் குடிச்சிங்கன்னா அங்கே பாருங்கள், அங்கே தூக்கி போடுறதுக்கு அந்த ஒரு இது மாதிரி கட்டியிருக்காங்க, கூடாரம் மாதிரி. அதில் போட்டு வச்சுட்டு அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆனால் மற்றதெல்லாம் பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஒரு 500 படிக்க தான் ஏறியிருப்போம். தான் ஏற ஆரம்பிக்கணும். மூச்சு பயங்கரமாகுது. ஆக்சுவலி நீங்கள் எதனா கோயிலுக்கு இந்த மலைக்கு வர்றதா இருந்தால் ஏர்லி மார்னிங் வந்துடுங்க. நாங்கள் வந்து தப்பு பண்ணிட்டோம். ஆக்சுவலி நாங்கள் பைக்கில் வந்திருந்தால் நாங்கள் சீக்கிரம் வந்திருப்போம். பஸ்ஸு இவ்வளோ லேட் பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கல. வெயில் ஏறனால கொஞ்சம் ஸ்வெட்டிங்கு, அதனால் கொஞ்சம் லேட்டாகும். ப்ரோ போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா. டிபார்ட்மெண்ட் மேல பூரா கோவமா இருக்கேன் நானு. போ போ. ஹாய் ப்ரோ. போயிரு, அது உனக்கு ரொம்ப நல்லது.
ஐயோ சாமி வேற ஏய் கூட்டு போங்கடா. அங்கே பாரு, இங்கே இருக்கு மலை. இங்கே பாருங்க, சித்தர் இருக்காங்க. சார் அப்படியே ஸ்டெப் ஏறி வந்தோன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இங்கே சித்தர்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் விபூதி கொட்டி சாமி வேண்டியிருக்காங்க. எடுத்துரும். அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்து நம்ம லெஃப்ட் சைடில் பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், சிவன், ஸோ படிக்கட்டு அங்கே போகுது. ஆக்சுவலி இந்த மரத்தில் வந்து அவங்க கல்யாண தடை, அப்புறம் குழந்தை வரம் வேணுன்றதுக்காக இது மாதிரி வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி கட்டி வச்சுருவாங்க. ஸோ நினச்சதை நிறைவேறணும்னு சொல்கிறதுக்காக. இல்லைம்மா, இங்கே பாருங்களேன், சிவசிவா என்று சொல்லுன்னு போட்டிருக்காங்க. கரெக்டு. நம்ம போகும்போது நமக்கு வழி தெரியக்கூடாதுன்னா சிவசிவான்னு சொல்லிட்டு ஏறணும், இல்லை ஓம் நமச்சிவாயன்னு சொல்லணும். சொல்லுவா சார். சிவசிவா நம்ம உள்ளே இருந்து ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு இந்த நடந்து போகிற அந்த கால் வலி எதுவுமே தெரியாது. நம்ம பாட்டுக்கு மந்திரம் சொல்லிட்டு நம்ம பாட்டு ஏறி போயிட்டே இருக்கலாம். இப்போ தான் 700 படிக்கிட்டு வந்திருக்கோம். பாத்தியா எப்படி ஏறுது? அப்படியே இப்படி மேலே ஏறி செங்குத்தாக எரிஞ்சு வளையுது. ஆயிரத்தி 1000 படிக்கிட்டு ஏறிட்டோம். 1200 சொன்னாங்க. மேலே போய் பார்த்தா தெரியும் 1200 இல்லை அதுக்கு மேலே போதான்ட்டு. அதாவது 1200 படிக்கட்டு மட்டும்தான். அதுக்கப்புறம் பாறைங்களில் நம்ம ஏறி போகிற மாதிரி இருக்கும். அப்படியே வரேன், மழை தெரியுதா? அந்த மலை தான்.
ஸோ கைஸ் நம்ம மேலே வந்துட்டோம். மொத்தமாக வந்து 1700 படிக்கன்னு சொன்னாங்க. இங்கே வந்து 1263 படிக்கட் போட்டிருக்கு. இங்கே பாருங்களேன், இது போட்டிருக்கு. ஸோ இதோட வந்து படிக்கட்டு முடியுது. இங்கே பாருங்கள், இங்கே விளக்கு ஏற்றிட்டு போகிற மாதிரி. இதுக்கு மேலே ஃபுல்லாகவே அந்த பாறைங்களில் நம்ம கால் வச்சு நடக்கிற மாதிரி தான் இருக்கும். படிக்கட்டே ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. பட் இப்போ அந்த பாறைகள் ஏறும்போது எப்படிக்கும் தெரியல. அவங்கவுங்க வந்துட்டு போன எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு. நம்ம எப்படி இருந்தாலும் மேலே ஏற தான் போகிறோம். போகலாமா? ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து பாறை மேலே கால் வச்சு, அதாவது லைட்டாக ஸ்டெப்ஸ் மாதிரி அடுக்கியிருக்காங்க. பட் வந்து ஃபுல்லாகவே பாறை தான். நம்ம அது மேலே கால் வச்சு சேஃபாக ஏறணும். கொஞ்சம் மிஸ் ஆனது ஸ்லிப் ஆகிடும். ஏறு டக்கு டக்குன்னு ஏறு. ஸோ உங்களுக்கு அந்த பேக் சைட்லேருந்து உங்களுக்கு வியூ காட்டுறேன். அவர் என்ன 1.5 மணி நேரத்தில் ஏறிட்டன்றாரு. 1 ஹவர் 9:30 10:30. சூப்பர். வெள்ளை விநாயகரா? ஸ்ரீ முருகன் தெய்வானை. எடு. அந்த கொஞ்சம் தூரம் நம்ம பாருங்க ஏறிட்டு வந்துட்டோம்னு பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ்லேயே முருகன் இருக்கார். அப்படியே கொஞ்சம் லெஃப்ட் எடுத்து முன்னாடி வந்தோன்னா விநாயகர் இருக்கார். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா அம்மன் இருக்காங்க. அப்புறம் சிவன் லிங்கம் இருக்குது. ஃபுல்லாகவே இங்கே பாருங்களேன், எல்லாமே நம்ம விபூதி தான். நம்ம வந்து தொட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோன்னு வச்சிங்களேன், நமக்கு அந்த வழியே தெரியாது. உண்மையிலே பயங்கரமாக இருக்குது. ஓம் நமச்சிவாய.
ப்ரோ வழி விடுங்க. எடுத்துட்டேன் பேசாம போய் ஆ ஆமாம் சிவன். சரி எங்கே பார்த்தாலும் சிவன். ஈஸியாக போகிறாங்களோ அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டம் குறையும். ரொம்ப கஷ்டப்பட்டு போகிறாங்க பாரு, அவங்க கஷ்டம் மொத்தம் குறையும். ஆமாம் அதான் இப்போ நான் இவ்வளோ எப்படி ஆடுறேன். போன முறை நான் வரும்போது என் குரு வந்தார் கூட, அதனால யாரையும் முடியல. இப்போ நீங்கள் 2 டைமா? இப்போ 2 டைமா? எத்தனை டைம்? நான் 5-6 டைம் ஆகி போச்சு. ஆக ஃபர்ஸ்ட் டைம் தான் வரேன். இப்போ தான் 5-6 முறை ஆயிடுச்சு. வெள்ளையங்கிரி எம்பெருமான் 2 முறை கூப்பிட்டாரு. வெள்ளையங்கிரி போயிட்டு வந்துட்டோம். வெள்ளையங்கிரி போயிட்டு வந்துச்சு. ஐயோ இது இங்க வந்துட்டீங்கல்ல நீங்க, இது பெரிய போதை. எம்பெருமான் அப்படி ஒரு போதை கொடுத்துருவாரு. நீங்களே நினைச்சாலும் நான் வரமாட்டேன் அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு நினைச்சுன்னு போனாலும் அடுத்த முறை உங்க மனசுல நினைக்க வச்சிருவாரு அவர். நீங்க இறங்கின உடனே உங்களுக்கு அந்த நம்ம ஏறி வந்தது கஷ்டம் வந்துருக்கும். ஆமா எனக்கு வெள்ளையங்கிரிக்கு அப்படிதான் இருந்துச்சு. எடுத்துடுவாங்க. சும்மாலாம் கிடையாது. பாருங்க சிவன். பூசின்னு போறதுதான் நடுவுங்க. பஸ் மேல போய் அவிங்குது. நிறைய கோயில்ல மலை மேலுக்கு தான் ஈஸியா பஸ் ஏறுது. சித்திரமா சந்திரகிரி சதுரகிரி போலான்னு வெள்ளையங்கிரி 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 சதுரகிரி வெள்ளையங்கிரி தான். வெள்ளையங்கிரிலாம் 7 மலை ஏறணும் ப்ரோ. 7 மலை வெயில் வர இல்ல. வெயில் அடிக்கிட்டாரு. வெயில் அவ்வளோ குளிச்சு கீழே வெயில் கீழே எவ்வளோ நம்ம இதாச்சு. இப்போ பரவாயில்ல. வெயில் காலேஜ்ல இருக்க நேரத்துல ஆமா, ஏன்னா வெயில் அவ்வளோ இதுவாயிடும். இப்போ இந்த மழை பெய்ஞ்சதுனால போயிட்டான்.
என்னடா அது மேலே செங்குத்தாயிருது. அதே மாதிரி ஒன்று அச்சிடி ஏஞ்சி நடக்க ஆரம்பிச்சா பட்டு நடக்க மச்சான். அது வந்து அவனை பார்த்துட்டு வரேன். நான் குடிக்கிறியா? எவ்வளோ கூட சொம்பு? 30 ரூபா. குடிக்கலாம். அவனை கொடுங்க. கூழு அண்ட் பச்சை மிளகா ஊறுகாய் இது குடிச்சிட்டு வளையாடலாம் கொஞ்சம் தெம்பா. இன்னும் எவ்வளோ தூரம் மேலே ஏறணும்? 1 மணி நேரமா? இதே மாதிரி தாங்குமா? கடப்பாறை பாரு எங்கே வருது லாஸ்ட்டுங்கய்யா. நீங்கள் எப்போ எங்கே இருப்பீங்களா இல்லை? காய்ஸ் நம்ம கோல் குடிச்சிட்டு இப்படி ஏற ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோதான், வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த் வந்துருச்சு. இப்போ மட்டும் மூச்சு வாங்க நின்ற அவ்வளோதான். மூச்சு வாங்கினா மூச்சு வாங்க சொல்லதான் முடியும். இவன் வேற நிற்க விட மாட்டேன்றான். ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது பக்கம் வந்துட்டோன்ற ஒரு சந்தோஷம் இருக்கு. பட் கொஞ்சம் டஃப்பாகவும் இருக்கு. சரி, என்னோட கருத்து என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பசங்களோட அப்படி வரும்போது இந்த ஏறும்போது உங்களுக்கு தெரியாது, அவங்ககிட்ட பேசிட்டு தனியாக ஏறும்போது கொஞ்சம் கஷ்டம் தெரியும். எதுவுமே யூஸ் இல்லாமல் சாப்பிடலாம். மேலே போயிட்டு எங்கே வேஸ்ட்டாக போகுது? என்னக்கா சொல்கிறான்? இருக்கிற பசியில் இப்பயே நான் சாப்பிட்ருவாது, மேலே போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் இருக்கிறேன் நான். போகலாம் வா. அந்த குகை மட்டும் எங்கே இருக்குன்னு என்கிட்ட கேட்டு பார்ப்போமா? அவர் உக்காந்துக்கிறாங்க. ஆக்சுவலி ஒரு அகத்தியர் சிலைக்கு பின்னாடி அப்படின்னாங்க வீடியோவில்.
ஆக்சுவலி மலை ஏறதுக்கு 2 வழி இருக்காட்டுதா. இந்த வழி நல்லா ரிவ்யூவா போடுங்க. இந்த பேச கொஞ்சம் எடுங்க. சொல்லுங்க. மலையேற்றம் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. மலையேற்றம் அவ்வளவு ஜாலியா இருந்துச்சுங்க. ஜாலி. நாங்களும் எவ்வளவு இல்ல நம்ம எதிர்பார்த்த அளவு நிறைய இதான் சொன்னாங்க. அந்த அளவுக்கு இல்ல, ஈஸியா தான் இருக்கு. வர்றவங்களுக்கு அப்படி சொல்லுங்க. அந்த அளவுக்கு பெருசாலாம் இல்ல. ஓகே, கொஞ்சம் கஷ்டப்பட்டு மனசு இருந்தா அது அசால்ட்டா ஏறிடலாம். நான் இந்த ஃபர்ஸ்ட் டைம் அப்படிலாம் இல்ல, இன்னும் கொஞ்சம் போக ஈஸி தான் உங்களுக்கு. எங்களுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனா ஈஸியா தான் இருக்கு. நாங்க சதுரேரி மலை கிட்ட இருந்து வரோம், சுந்தரமகாலிங்கத்துக்கிட்ட இருந்து. அதனால ஈஸியா இருக்கும். ஆனா அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய பயமுடுத்துனாங்க அந்த அளவுக்குலாம் இல்ல. நாங்களும் அதை பார்த்து தான் சொல்றோம். பயமுறுத்த அப்படியெல்லாம் பயம் இல்ல. அதுவும் கடப்பாறை பாறை ரொம்ப ஈஸி. அதுதான் ரொம்ப ஐப்பு கொடுத்து ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. அது கால் வலியே தெரியாது உங்களுக்கு, அவ்வளவு ஈஸியா இருக்கு. சரிண்ணா, தேங்க்ஸ். அவரே நல்லா க்ளோஸ் அப் எடுத்து அவர்தான் எங்களுக்கு திரும்புங்க. ஓகே, வா. டப்பு டப்பு டப்புன்னு கரெக்டா 2 வரணும் பிரபா. அதுக்கப்புறம் நான் ரெடி பண்ணிட்டேன். 2 வரணும் 2 வரலாம் ரெடி பண்ணிட்டாங்க. முட்டா உனக்கு வந்து எத்தனை வருஷம்? தினால அது 8 மாசம். ஏய் ஃபர்ஸ்ட் பண்றா, இன்னைக்கு விட்டுரு, நாளைக்கு போய் பண்ணேனா. எப்படி இருக்குது மேல? ஆனா அந்த அளவுக்கு ரிஸ்க்லாம் இல்ல. ஒன்னும் ரிஸ்க்லாம் இல்ல, அப்படியே போயிட்டே ஈஸி தானா? இந்த மாதிரி அப்படியே போலாம். அடியில மேல ஏறி வரோம் பாத்தீங்களா, அதுதான் ரிஸ்க். அதுக்கப்புறம் தான் அது ரிஸ்க். கடப்பாறை கம்பி தான் ரிஸ்க். மற்றதெல்லாம் நீ அப்படியே பொறுமையா நடந்து போயிடலாம். ரிஸ்க் எல்லாம் இல்லண்ணே, பொறுமையா நடந்து போயிட்டே. அது எதுக்கு மேல ஏறி போகுது அவ்வளவுதான். பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரிஸ்க் எல்லாம் இல்ல. என்ன கேமரா இது பார்க்காம நீ வாட்டுக்கு ஏறுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இறங்குற வழி நீ இப்படி கடக்காரங்க கேளுங்க, இறங்குற வழி தூக்குங்க, அதுவும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அது எதுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க ஏற முடியாது. கடப்பாறை பாறையிலே போட்டோம், அதுதான் பெஸ்ட். நின்னு போனாங்கன்னா அதான் பெஸ்ட். அவங்களுக்கு வந்து பாடி நல்லா இருக்காது. எல்லாமே தெரியாங்க கண்ணுக்கு எல்லாமே தெரியுது. தெரியுமா
மேலே போயிடலாம் வா. ஒன்றும் இல்லைடா சில்லாக்கிட்டு. ப்ரோ ஆய் ப்ரோ மேலே ஏற முடியல ப்ரோ. அண்ணன் வேற வீடியோ எடுக்கிறாரு வேற. சொல்லு ப்ரோ, எப்படி இது ஏறுறதுக்கு? என்ன ப்ரோ நல்லா தாங்கிது, ஆனா ஒண்ணு கால் வலிக்குது. அதான் கடவுள். பின்னாடி தீம் பார்த்துப்போ. ஏய் அவங்க வரது லேட் ஆக போகுதுங்க. ப்ரோ உங்க சேனல் பேரு? பிரபாவிசா. ஐஸ் ஆல்மோஸ்ட் பக்கம் வந்துட்டோம். ஒரு நேரம் போலான்னு உட்காந்துருக்கோம். இங்கே பாருங்களேன் அப்படியே இப்படி மேடு ஏறுது. அதே மாதிரி நம்ம இப்போது வரவரில் பார்த்துருப்பீங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு ஒப்பீனியன் சொன்னாங்க. ஒருத்தர் ஈஸியாக இருக்குன்னு சொன்னாங்க, ஒருத்தர் கஷ்டமாக இருக்குன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், ஈஸி தான். இல்லை நீங்கள் வந்து ஓம் நமச்சிவாய சொல்லிவிட்டு அதே மாதிரி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தீங்கன்னு வச்சிங்கன்னா அது உங்களுக்கு தெரியாது. தனியாக வந்து நீங்கள் ஏறும்போது தான் என்னடா அப்படி ரொம்ப நேரம் போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இல்லைன்னா நீங்கள் தனியாக வரும்போது ஓம் நமச்சிவாய அந்த மந்திரம் சொல்லிட்டு ஏறும்போது உங்களுக்கு அந்த வழி தெரியாது. ஸோ அந்த படிக்கட்டு எனக்கு தெரிஞ்சு அந்த படிக்கட்டு தான் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. என்ன அந்த பாறை மலை ஏறி போகிறனால கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. என்னை பொறுத்தவரைக்கும் அந்த படிக்கட்டில் தான் எனக்கு ரொம்ப மூச்சு வாங்கிடுச்சு. ஆல்மோஸ்ட் பக்கம் வந்துட்டோம். அவங்க கடப்பாறை பாதைலாம் ரொம்பவே ஈஸின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும், ஏற முடியாது அப்படின்னு சொன்னதெல்லாம் எல்லாம் நம்பாதீங்க, ஈஸியாக இருக்குன்னாங்க. பட் நம்ம போயிட்டு அங்கே ஏறி பார்க்கலாம் எப்படி ஈஸியாக இருக்கா இல்லை கஷ்டமாக இருக்கான்னு சொல்லிட்டு. வாங்க போகலாம், டைம் ஆகிடுச்சு. கேமராங்க திரும்ப
இரு பார்த்துட்டாதான் இப்படி இருந்து இங்கே இருந்து காட்டு